டு பிக் பாஸ் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகி ஒரு நாள் முடிஞ்சிருக்கு. நேற்று தினத்தில் எல்லாரும் பார்த்துருப்போம். விஜய் சேதுபதி அவர்கள் தான் அதை ஹோஸ்ட் பண்ணாங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட 18 கண்டஸ்டண்ட்டை இன்ட்ரோ பண்ணி ஒருத்தனுடைய பேக் ஸ்டோரியும் கேட்டு ஏவிலாம் கேட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். ஆனால் அதில் ஒரு விஷயம் ஒரு முக்கியமான ஒரு கண்டஸ்டன்ட் தான் விஜய் சேதுபதி அவர்களோட முன்னாடியே ரொம்ப கனெக்ட் ஆனவங்க அப்படின்றது பரவலாக பேசப்பட்ட ஒரு உண்மையாக இருந்துச்சு. அது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஷாசனா அப்படின்றவங்க தான் இதுவானாங்க. ஏன்னா ஷாசனா அவர்கள் கிட்டத்தட்ட மகாராஜா அப்படின்ற படத்துலேயும் அவங்க கூட நடிச்சிருப்பாங்க. அதாவது விஜய் சேதுபதியோட 50வது படம், ஷாசனா அவங்களுடைய 2வது படம் இந்த படம். ஸோ இவங்க இன்ட்ரோ, அதாவது அவங்க கூட விஜய் சேதுபதியோட இன்ட்ரோ கொடுக்கும்போது கூட அவர் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆகிருப்பார். நீனா இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து கூட நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். மகாராஜாவில் உனக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு. ஏன்னா மகாராஜாவில் நீ அந்தளவுக்கு பேக்ட் பண்ணியிருப்ப, ஓரளவுக்கு தில்லாகவும் ஒரு மாதிரி போல்டாகவும் இருந்திருப்ப. உன்னை யார் இங்கே வர சொன்ன, யாரை கேட்டு நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் விஜய் சேதுபதி அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். அப்போ அந்த பொண்ணுக்கு நிறைய விஷயம் திணறி எதோ சொல்லியிருப்பாங்க. லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும், நான் அம்மாக்காக இது பண்ணியிருக்கேன், சினிமாவில் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்காக நான் பண்ணணும் அப்படின்னா பிக் பாஸ் இது மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்றத விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அப்போது விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு அந்தளவுக்கு அது வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், முழு மனசோட அவர் சொல்லாத மாதிரியே இருந்திருப்பார். நீ ஏன் இங்கே வந்த அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பார். ஆனால் இந்த விஷயம் இப்படியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. ஸோ பேசினதுக்கப்புறம் நிறைய விஷயம் பேசப்பட்டு இருந்துச்சு. ஸோ இப்படியாக இருந்த ஷாசனா அவர்கள் கிட்டத்தட்ட இன்ட்ரோ உள்ளே போயிட்டு எல்லா கண்டஸ்டன்ட்டும் எல்லாரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று விட்டுருக்காங்கப்பா. அந்த ட்விஸ்ட்டு தான் பயங்கரமாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட் டேவே ஷாசனா அவர்கள் எலிமினேட் ஆகிட்டாங்கன்றது பரவலாக எல்லா விஷயம் சோஷியல் மீடியா மத்தியில் அது லீக் ஆகிடுச்சின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா என்னடா எப்பயுமே பிக் பாஸில் ஒரு வாரம் எல்லாருமே ஸ்டே ஆகணும். அதாவது எந்த கண்டஸ்டண்டாக இருந்தாலுமே சரி ஒரு வாரம் அந்த ட்ராவல் பண்ணணும். அந்த வீட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணிவிட்டு உள்ளுக்கு இருக்கிற ஒரு விஷயத்த, சண்டைகள், சச்சரவுகள், எல்லா விஷயத்த பார்த்துட்ட பிறகு ஒரு பிளானிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீம் இங்கே பிரிப்பாங்க, ஒரு விஷயத்துக்கும் கிச்சனுக்கு ஒரு டீமு, என்ன சொல்கிறது, சமைக்கிறது ஒரு டீம் இப்படின்னு சொல்லி எல்லா ரூமுக்கு ஒரு டீம், கிளீனிங் டீம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே பிரிக்கிறது வழக்கமாக இருக்கும். ஆனால் சடனாக ஃபஸ்ட் டேவே நாமினேஷன் போட்டாங்க. அதாவது என்னென்னா ஒருத்தவங்களும் மற்றவங்களை பற்றி குற்றம் சாட்டலாம், எதனா சொல்லலாம், நாமினேஷன் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் ஃபஸ்ட் டேவே வைக்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதாவது இந்த ப்ரோமோலேயே சொல்லியிருப்பாங்க, இந்த சீசனோட ப்ரோமோலேயே சொல்லியிருப்பாங்க, இந்த வாட்டி ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த சீசனில் உள்ளே இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்லேருந்து முக்கியமாக உள்ளே இருக்க தீமே, அதாவது சில பிளான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, சில ஃபார்மெட்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்மெட்டே உடைக்கிற மாதிரி இந்த சீசன் வேறு விஷயம் பண்ணுறாங்க. அதாவது முதல் நாளே எலிமினேட் பண்ணுறதுலாம் ஒரு வேறு மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ அஃபிஷியலாகவே நிறைய சோஷியல் மீடியா அளவில் ஷாசனா அவர்கள் எலிமினேட் ஆகிட்டாங்க. அதாவது முதல் நாளே அவங்க எல்லோரும் நாமினேட் பண்ணி சின்ன பொண்ணாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் என்ன காரணத்துக்காக பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் அவங்க முதல் நாளே அவங்கள நாமினேட் பண்ணது வழக்கமாக ஒரு விஷயமாக வந்துடுச்சு. அது சோஷியல் மீடியாவில் தான் வந்துட்டு அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோமோவே, அதாவது அஃபிஷியலாக பிக் பாஸோட ப்ரோமோலேயே இவங்க எலிமினேட் ஆகிறாங்கன்றத ப்ரோமோலேயே சொல்கிறதுலாம் இன்னும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு சொல்லி ஆகணும். ஏன்னா இத்தனை சீசனாக ப்ரோமோவில் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு ப்ரோமோ எடுத்துகிட்டு போவாங்க, இவங்க எலிமினேட் ஆவாங்களா இல்லை இவங்க ஆவாங்களான்னு சொல்லி நிறைய பரவலாக பேசப்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் ப்ரோமோவில் ஒரு ட்விஸ்டோட கட் பண்ணுறது வழக்கமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரோமோவில் இவங்க தான் எலிமினேட் ஆகிறாங்கன்றத ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இதுவே ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாகவே இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ இப்படியாக இந்த சீசனில் நிறைய விஷயம் இருந்தாலும் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்கு பிக் பாஸில் நிறைய விஷயம் அவர் நிறைய சொன்னார். உனக்கு அப்பான்னு தோணிச்சுன்னா நான் அப்பான்னு கூப்பிடு, சேரன் தோணிச்சுன்னா உனக்கு சேரன்னு கூப்பிடு. ஏன்னா மகாராஜா படத்தில் கிட்டத்தட்ட 50 நாள் விஜய் சேதுபதியோட அவங்க ஷாசனா அவர்கள் பயணிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஒரு உறவு கண்டிப்பாக இருக்கும். ஸோ உன்னை எப்படி நான் திட்ட போகிறேன், எப்படி பேச போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரோலே சொல்லியிருப்பார். ஆனால் நல்ல வேளை ஃபஸ்ட் டேவே இப்போது ஷாசனா அவர்கள் எலிமினேட் ஆனது ஒரு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இதை குறித்தும் சரி, இந்த சீசனோட பிக் பாஸை குறித்தும் சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.